தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சூப்பரான முட்டை கலக்கி 2 விதமாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு முட்டைக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ கோழி குழம்பு இல்லை கோழி சால்னா, மட்டன் குழம்பு இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டை கலக்கியை அதில் ஊற்றி விடுவோம். ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 2 செகண்ட்லேயே நீங்கள் வெளியிலேருந்து உள் பக்கமாக அதை மடக்கி விடணும். இந்த மாதிரி வெளியிலேருந்து உள்ளே மடக்கி விடணும். கலக்கியோட ஸ்பெஷலே உள்ளே வேகாமல் இருக்கிறது தான். வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வேகாது. இதில் வெங்காயம் போடுறது உங்களோட விருப்பம். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், இல்லைனாக்கா ஆம்லேட் மாதிரி ஆயிரும். கம்மியாக தான் போடணும். வெளிப்பக்கமாக இருந்து உள் பக்கத்துக்கு நம்ம மாற்றி விடணும். அவ்வளோதான், நம்மளோட கோழி குழம்பு கலக்கி ரெடி ஆகிட்டு. அடுத்தது ப்ளைனாக நம்ம ஒரு கலக்கி செஞ்சு பார்ப்போம். அதுக்கு ஒரு முட்டையை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து உங்களோட ஆப்ஷனல், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளைனாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். மிளகு சீரகம் பொடி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிளகாத்தூளையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா வெங்காயம் போடுங்க, அப்படி இல்லைனாக்கா வேண்டாம். அதே மாதிரி ஒரு பேனில் தேங்காய் எண்ணெயை விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நார்மலாக எப்போதும் ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்ருங்க. அதே மாதிரி 2லேருந்து 3 செகண்ட்லேயே வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கம் மடக்கி விட்ருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிரும். இது நம்ம மடக்க தான் நமக்கு ப்ராக்டிஸ் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வராத மாதிரி தான் தெரியும். நீங்கள் செய்ய ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட சாதாரண கலக்கியும் ரெடி ஆகிட்டு. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. உள்ளே பாருங்கள், அது உள்ளே வேகாது, உள்ளே வேகலை பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.